வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தொகுதி மாறி போட்டியிட விருப்ப மனு பெற்றுள்ளது அக்கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணியை அதிரடியாக அறிவித்தார் பாஜக மூத்த தலைவரும் ஒன்றிய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா. இந்த கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வந்து இணையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் அதிமுகவுடனான கூட்டணிக்கு அதிருப்தி தெரிவித்து வெளியேறினர். தற்போது வரை கூட்டணியில் அதிமுக பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் இணையவில்லை. கூட்டணி, தொகுதி பங்கீடு போன்றவை முழுமையாக முடிவு செய்வதற்கு முன்பாகவே அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. முதலில் 23ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்பட்ட நிலையில் பின்னர் இது நீட்டிக்கப்பட்டு 28ஆம் தேதி வரையும் பின்னர் 31ஆம் தேதி வரையும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் அதிமுக சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 10,715 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் எடப்பாடி பழனிசாமி தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டுமென 2,187 விருப்ப மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வெற்றி வாய்ப்பில் சந்தேகம் உள்ளதால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் தங்கள் தொகுதிகளிலிருந்து வேறு தொகுதிகளுக்கு மாறி விருப்ப மனுக்களை வழங்கியுள்ளனர். வழக்கமாக விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான CV சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியுள்ளார். கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் லட்சுமணனிடம் படுதோல்வியடைந்த நிலையில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதேபோல் மதுரை மேற்கு தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு 3 முறை வென்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை வடக்கு, மேற்கு, மத்தி, தெற்கு என 4 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வழங்கியுள்ளார். மதுரை மேற்கு தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மந்தமாக உள்ளதாக கணிக்கப்படும் நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கள நிலவரத்தை பொறுத்து தொகுதியை முடிவு செய்யலாம் என்ற கணக்கில் 4 தொகுதிகளுக்கு செல்லூர் ராஜு விருப்ப மனு வழங்கியுள்ளார். தேமுதிகவில் இருக்கும்போது விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற பாண்டியராஜன் கடந்த 2016இல் அதிமுகவில் ஆவடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரானார். ஆனால் 2021இல் ஆவடி தொகுதியில் அவர் தோல்வியடைந்தார். அதனால் தற்போது ஆவடி மட்டுமின்றி தனது சொந்த மாவட்டத்திலேயே விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம் ஆகிய தொகுதிகளுக்கும் பாண்டியராஜன் விருப்ப மனு வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.